சுமதி என் பேர். வயசு 55ஆவது. திருவள்ளூர்லேருந்து வரேன். இது 4வது முறை வரேன். முன்னைக்குன்னா பரவாயில்ல. வயிறு வலி, லூஸ் மோஷனு, கை கால் உள்ளங்கையெல்லாம் கருப்பாகிட்டு இருந்தது. இப்போ பரவாயில்ல. கீமோ போட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆப்ரேஷன்னாங்க. நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். புனர்ஜன் வந்தேன். புனர்ஜன் வந்துட்டு இப்போ அந்த மருந்து 3 முறையாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக சாப்பிட்றேன். நல்ல நார்மலுக்கு வரேன். நல்லா பசி எடுக்குது, தூக்கம் வருது, வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மருந்து எடுத்து ஃபஸ்ட்டு முறை எடுத்து ஒரு 10 நாள்லேயே நல்லா தெரிஞ்சுது. நல்லா தூக்கம் வந்தது, பசி எடுத்தது, வெயிட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. கை கால் அந்த கருப்பாக இருந்தது, உள்ளங்கால்லாம் கருப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா நிறமெல்லாம் பழைய நார்மலுக்கு வந்துட்டேன். இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு, நான் நல்லா ஆகிடுவேன் அப்படின்ட்டு. இப்போ நல்லா நார்மலாக ஆகிட்டேன், பழைய மாதிரி ஆகிட்டேன். முதல் முறைக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உணவுங்கள்லாம் மட்டன் இது கொஞ்சம் டயட்டு சொன்னார் டாக்டரு. மட்டன் சிக்கன் வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. பால், தயிர், புளி இதெல்லாம் வேண்டாம்னாங்க. அதே மாதிரி இருக்கேன். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். நான்வெஜ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். என் முட்டை கூட சாப்பிட்றது கிடையாது. நல்லா சாப்பிட்றேன். இன்னும் அடுத்த முறை 5வது முறை எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார் டாக்டர். பார்த்து அப்புறம் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம். மற்றபடி எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பசிலாம் அது இப்போ மாதிரி நார்மலாக தான் இருக்குது. வேலைகள் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் இப்போ நல்லா பார்க்குறேன். சுகர்லாம் கூட நார்மல் ஆகிடுச்சு. ஒன்றும் இது இப்போ பரவாயில்ல. இந்த மருந்து சாப்பிட்டு அந்த மருந்தும் சாப்பிட்றேன். சுகருக்கு, ப்ரெஷருக்கு, தைராய்டுக்கெல்லாம் சாப்பிட்றேன். நல்லபடியாக நார்மலாக ஆகிட்டேன். நார்மலாக ஆகிடுவேன்.